முன்னொரு காலத்துல காட்டூருங்கிற கிராமத்துல வீரையான்னு பண்டிதர் ஒருத்தர் இருந்தாரு. அவரு மகாராஜா கிட்ட வேலை செஞ்சிட்டு வந்தாரு. வீரையா ரொம்ப திறமசாலி. யாராவது கஷ்டத்துல இருந்தா அவங்களுக்கு நல்ல யோசனை சொல்லி அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவாரு. ஆனா அந்த ஊர்ல திருடர்கள் தொல்லை அதிகமா இருந்தது. ஒரு வீட்ல திருடிட்டு வந்த திருடனுங்க இப்படி பேசிக்கிறாங்க. அப்பாடா, இன்னைக்கு நமக்கு கை நிறைய கிடைச்சிருக்கு. அதிக அளவுல தங்கம் வெள்ளி பொருட்கள்னு கொள்ளையடிக்க முடிஞ்சது. பாத்தியா, நான் சொன்னபடி செஞ்சதுனாலதான் இப்படி அதிக பொருள் நமக்கு கிடைச்சது. இதெல்லாம் நான் இதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கேன்டா. நீ இப்பதான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி திருடனாயிருக்க. என் சின்ன வயசுல நான் திருட போனோம்னா அதை சுமந்து எடுத்துட்டு வரவே முடியாது. அதை சுமக்கிறதுக்காகவே ஒரு கழுதைய நாங்க கூட்டிட்டு போவோம். ஆமா ஆமா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன் உங்க வெற்றி புராணத்தை. நீங்க திருடினதெல்லாம் சமையல் அறையில பயன்படுத்துற தட்டு, சொம்பு, குண்டான்னு இது மொத்தத்தையும் எடுத்துட்டு வரணும்னா சும்மா அதிகமா தான் இருக்கும். இதுக்காகத்தான் நீங்க கழுதைய கூட்டிட்டு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருசா சொல்ல வந்துட்டான். நான் உன் கூட இருக்கிறதுனாலதான் நீ இவ்வளவு பெரிய திருடனாயிருக்கேங்கிறத மறந்துடாத. இப்ப எனக்கு வயசாகி போச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி 20 அடி சுவத்தை சாதாரணமா தாண்டி குதிச்சிருவேன் தெரியுமா? நீங்க சொல்றது என்னமோ உண்மைதான். நீங்க தான் திருடுறதுக்கே கத்து கொடுத்தீங்க. ஆனா அப்ப விட இப்போ பெரிய பெரிய திருட்டெல்லாம் பண்றோம்ல. ஆமா மாமா, நீங்க அவ்வளோ பெரிய திருடனல்ல. ஆனா உங்களை ஒரு முறை காவல்காரங்க புடிச்சு சிறையில போட்டு 3 வருஷம் தண்டனை கொடுத்தாங்களாமே. ஆமாண்டா, நான் பெரிய அளவுல திருடலான்னு நினைச்சு கழுதைய கூட்டிட்டு போனானா ஏன்னு தெரியல. அன்னைக்கு ஒரு இடத்துல தான் திருட முடிஞ்சது. ரொம்ப சுத்தி சுத்தி சோர்ந்து போயிட்டேன்னு நான் கழுதை மேல ஏறி உட்கார்ந்தேன். அது ரொம்ப பசியோட இருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் உட்கார்ந்த உடனே அது சத்தம் போட்டு கத்தி என்ன ஒரேடியா கீழே தள்ளி விட்டுருச்சு. அதோட சத்தம் கேட்டு ஊர்க்காரங்கெல்லாம் வந்து என்ன புடிச்சு காவல்காரங்க கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சரி, இந்தாங்க உங்களுக்கு வர வேண்டிய பங்கு. இதுக்கப்புறம் எப்ப திருடணுங்கிற விஷயத்த நான் அப்புறமா சொல்றேன். அப்ப வாங்க. என்ன இன்னைக்கு என் பங்கு ரொம்ப குறைச்சலா இருக்கு? உனக்கு என்னடானா பெரிய மூட்டை, எனக்கு மட்டும் சின்ன மூட்டையா? ஆமா, அப்படி நீங்க என்ன பண்ணீங்க? யாராச்சும் வர்றாங்களா இல்லையான்னு காவல் காத்தீங்க, அவ்வளவுதானே. திருடுறத விட யாராச்சும் வராங்களா இல்லையான்னு பார்த்து உனக்கு தெரியப்படுத்துறது தான் முக்கியம். சரி, இன்னைக்கு வாங்கிட்டு போறேன். அடுத்த தடவை எனக்கு சரி பங்கு கொடுத்தாதான் நான் உன் கூட வருவேன், இல்லனா வரமாட்டேன். சரி விடு, எப்போ நடக்கிறத பத்தி இப்பவே எதுக்கு யோசிக்கணும்? சீக்கிரம் விடியதுக்கு முன்னாடி கிளம்பு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க பங்க பிரிச்சுக்கிட்டு அவங்க வழிய பார்த்து போயிடுறாங்க. அன்னைக்கு மறுநாள் காலையில வீரையாவுடைய மனைவி விஜயா, என்னங்க, எங்க அப்பா இருக்கிற ஊர்ல திருடனுங்க புகுந்துட்டாங்களாம். அங்க யாரோ பணக்காரங்க வீட்டுல தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அவங்க யாரோ பெரிய திருடனுங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பணக்காரன் வேற யாரும் இல்ல, எங்க மகாராஜா தர்பார்ல இருக்கிற அதிகாரி, என் கூட வேலை செய்யறவர் தான். அவர் காலையிலே சொல்லிட்டாரு. ஐயோ, ராஜ தர்பார்ல வேலை செய்யறவங்க வீட்லயே திருடி இருக்காங்கன்னா அவங்க பெரிய திருடனங்களா தான் இருப்பாங்க. ஆமா, அவங்க யாருகிட்ட அதிக அளவுல தங்கம் வெள்ளி இருக்குதோ அவங்கள நோட்டம் போட்டு குறி வச்சு அவங்க வீட்டுலதான் திருடுறாங்களாம். உங்க அப்பா இருக்கிற ஊர்ல மட்டும் இல்ல, அந்த திருடனுங்க ஏற்கனவே இதே மாதிரி நிறைய ஊர்ல திருடி இருக்கானுங்களாம். அப்போ அந்த விஷயம் மகாராஜாவுக்கு தெரிஞ்சு அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா? ஏன் எடுக்கல? காவல்காரங்களை அதிகப்படுத்தினாரு. ஆனாலும் அவங்க அந்த காவல்காரங்களையும் ஏமாத்திட்டு சுத்துறாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு 4 நாள் கழிச்சு வீரையாவோட ஊர்ல இருந்து ஒரு 4 ஊர் தள்ளி ஒரு ஊர்ல கொள்ளையடிக்கப்பட்ட விஷயம் மகாராஜாவுக்கு தெரிய வருது. மகாராஜா அந்த திருடனுங்க மேல ரொம்ப கோபப்படுறாரு. நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல கொள்ளையடிக்கிறாங்க. இதுக்காக நாம என்னதான் ஏற்பாடு பண்ணாலும் அந்த திருட்டை நம்மளால ஒழிக்க முடியல. மந்திரியாரே, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது. அந்த திருடங்களை புடிச்சு கட்டி போட்டாலோ இல்ல அந்த திருடங்களை பத்தி சொன்னாலோ தகுந்த பரிசு கொடுக்கப்படும்னு அறிவிப்பு விடுங்க. இதன் மூலமா ஊர்க்காரங்களுக்கு என்ன தெரியப்படுத்துறோம்னா, நம்ம நாட்டுல நிறைய இடங்கள்ல திருட்டு நடந்துகிட்டு இருக்கு. அந்த திருடங்களை புடிச்சு கொடுத்தாலும் இல்ல அவங்கள பத்தின விவரத்தை சொன்னாலும் அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் பரிசா கொடுக்கப்படும்னு மகாராஜா அறிவிப்பு கொடுத்திருக்காருன்னு தெரியப்படுத்துறேன்.